பரிசாக வழங்கப்பட்டு வருகின்றன. சபைகள், கல்லூரியில் இயங்கும் சபைகள். மாணவர் முதல்வர் சபை. ஆசிரிய ஆலோசகர் திருமதி சானா சுரேந்திரன், முதுநிலை மாணவ முதல்வன் செல்வன் பி நந்திகரன், உதவி முதுநிலை மாணவர் முதல்வன் செல்வன் கே கிஷோபர், செயலாளர் செல்வன் பி நர்த்தனன், பொருளாளர் செல்வன் கான் சுனா சாரங்கன். உறுப்பினர் தொகை 25. இந்து அன்னையின் புனிதத்தையும் பாரம்பரியத்தையும் கட்டிக்காத்து வருவதுடன் கல்லூரி நிர்வாகத்துடன் இணைந்து செயல்படுவதன் மூலம் மாணவர்களிடையே ஒழுங்கு, கட்டுப்பாடு, கௌரவம் என்பனவற்றை பேணி காத்து வருகின்றனர். கால பிரார்த்தனை, பாடசாலை முடிவடைந்து மாணவர்களின் ஒழுங்கை பேணல் என்பனவற்றை தினமும் நடத்தி வருகின்றனர். கல்லூரியின் விசேட நிகழ்வுகளை நடாத்த உதவி புரிகின்றனர். மேலும் நமது கல்லூரியில் இயங்கும் கழகங்களும் மன்றங்களும். இந்து இளைஞர் கழகம். பொறுப்பாசிரியர் திரு நானா தங்கவேல் சற்குணராஜா, திரு சி ரக்பர். தலைவர் வி தர்சிகரன், செயலர் கு நிசாந்தன், பொருளாளர் கானா மஹிந்தன். அடுத்ததாக தமிழ் மன்றம். பொறுப்பாசிரியர்கள் திரு ஆவண்ணா நவநீதிகிருஷ்ணன், திரு சீனா ரகுபதி, திரு லானா நிஷாந்தன். தலைவர் ஆனா உமாகரன், செயலர் நானா பவதுர்ஷன், பொருளாளர் நானா குலதீபன். ஆங்கில மன்றம். பொறுப்பாசிரியர்கள் திரு மாவண்ணா சீனா சிவதாசன், தலைவர் பி நந்திகரன், செயலர் என் பிரணவன், பொருளாளர் ஆர் சுஜீவன். உயர்தர மாணவர் மன்றம். பொறுப்பாசிரியர்கள் திரு ஈனா ரவீந்திரநாதன், திரு கானா சண்முகராஜா, திரு ஐ பாஸ்கரன். தலைவர் கானா சதுர்சன், செயலர் தீனா தர்ஷிகன், பொருளாளர் கே மாலவன். விஞ்ஞான மன்றம். பொறுப்பாசிரியர் திரு சோனா சோதலிங்கம், திரு நானா மகேஸ்வரன், தலைவர் ஈனா பிரணவன், செயலர் கூனா கஜானன், பொருளாளர் சானா குருபரன். வர்த்தக மாணவர் மன்றம். பொறுப்பாசிரியர் திரு கீனா சண்முகராஜா, தலைவர் லோவன் ஆரூரன், செயலர் ஈனா சுஜீவன், பொருளாளர் பானா வேகலோகன். கலை மாணவர் மன்றம். பொறுப்பாசிரியர் திரு வாவண்ணா சிவராஜா, தலைவர் மூனா நர்த்தனன், செயலர் பினால் நோபல் ரத்னஸ்ரீ, பொருளாளர் ஆவணா உமாசங்கர். சாரணர் இயக்கம். பொறுப்பாசிரியர் திரு கானா சுவாமிநாதன், தலைவர் தானா சுஜீவன் திருப்பு தலைவர், பானா ருஷிகாந்தன் உதவி திருப்பு தலைவர், திரு மயூர் சாட்சியன் மயூர சாத்தியன், பண்டகசாலை பொறுப்பாளர். பொருளாளர் பானா சதீஷ்குமார் சீனா விஜிதரன். சதுரங்க கழகம். பொறுப்பாசிரியர் கானா தயானந்தன், கூனா உமாகரன், தலைவர் என் லவலோஜன், செயலர் ஆர் பிரணவன், பொருளாளர் ஏ ஆஸ்டின். லியோ கழகம். திரு பொறுப்பாசிரியர் திரு சூனா லட்சுமணன், தலைவர் கானா கணபாலன், செயலர் கானா யுவராஜ், பொருளாளர் இ விபூஷணா. இன்டர்நெட் கழகம். பொறுப்பாசிரியர் யோவனா மகிழன், தலைவர் ஆனா விமோசனன், செயலர் ஆவண்ணா ரோய் பானு சந்தர், பொருளாளர் சீனா அமுதீசன். சேவை கழகம். பொறுப்பாசிரியர் திரு வாவண்ணா தபகுலசிங்கம், தலைவர் ஊனா மிரோஜன், செயலர் ராணா விருந்தன், பொருளாளர் மூனா நர்த்தன். சென்ட் ஜோன்ஸ் முதலுதவிப்படை. பொறுப்பாசிரியர் திரு கூனா உமாகரன், தலைவர் ஈனா வசீகரன், செயலர் மூனா நர்த்தனன், பொருளாளர் ஏனா சஜீவன். செஞ்சிலுவை சங்கம். பொறுப்பாசிரியர் பானா ரகுமான், தலைவர் நானா சாஜியன், செயலர் கூனா ரகுராம், பொருளாளர் சானா தனஞ்சயன். ஸ்கிரபிள் கிளப். தலைவர் பொறுப்பாசிரியர் மிஸ்டர் பி ரகுமான், செயலாளர் தலைவர் ஜனுகான், செயலாளர் ஏ ஆரூயன், பொருளாளர் ரகுநந்தன். விவாக மன்றம். பொறுப்பாசிரியர் பாவனா சிவராஜா, தலைவர் ஆனா மாகரன், செயலாளர் வீணா தர்ஷிகன், பொருளாளர் சிவஸ்கந்தர் ஸ்ரீ எஸ். சிறுவர் மேம்பாட்டுக் கழகம். பொறுப்பாசிரியை திருமதி சாவண்ணா அருந்தவபாலன், தலைவர் தானா மதீஷன், செயலர் நானா வேணியன், பொருளாளர் சீனா திவ்யன். கவின் கலை மன்றம்.
திரு மாவண்ணா சீனா சிவதாசன் பொறுப்பாசிரியர், தலைவர் சீனா சிவசங்கர், செயலர் கீனா பிரியங்கன், பொருளாளர் கோவனா கபிலன். நாடக மன்றம் பொறுப்பாசிரியர் திருமதி மாவண்ணா லோகேஸ்வர சர்மா, திரு தீனா சிவகுமாரன், திரு நாவண்ணா விமல்நாதன். தலைவர் முனா நத்தனன், செயலர் மீனா துமிலன், பொருளாளர் தீனா தசாத்மன். மாணவர் ஆவண மன்றம் தலைவர் பொறுப்பாசிரியர் திரு கானா சுவாமிநாதன், தலைவர் சீனா சாரங்கன், செயலர் கானா அங்கையன், பொருளாளர் தீனா தசாத்மன். பைலிங்குவல் எஜுகேஷன் ஸ்டூடெண்ட்ஸ் யூனியன் பொறுப்பாசிரியர் எஸ் ஸ்ரீகுமார் ஹரிசங்கர், செயலர் பீனா நந்திகரன், தலைவர் பீனா நந்திகரன், செயலர் ஈனா கௌஷிகன், பொருளாளர் தீனா ஹரிஷான். விவசாய கழகம் பொறுப்பாசிரியர் திரு கானா மகேந்திரன், தலைவர் நீனா நிலோஜனன், செயலாளர் மோகனா சனோஜன், பொருளாளர் கானா சேந்தன். மாணவன் படப்பிடிப்பாளர் கழகம் பொறுப்பாசிரியர் கூனா மகிழ்ச்சிகரன், தலைவர் சுதாகர், செயலர் மதிசன், பொருளாளர் தர்ஷன். பூ பந்தாட்ட கழகம் பொறுப்பாசிரியர் சோபனா கிருஷ்ணதாஸ், தலைவர் சாய் சங்கர், செயலர் பாவனா கிருஷான், பொருளாளர் பி குணவரன். சிக்கன கூட்டுறவு சங்கம் பொறுப்பாசிரியர் திரு வாவனா சிவராஜா, தலைவர் திரு நானா தங்கவேல், செயலர் திரு வாவனா சிவராஜா, பொருளாளர் திரு சீனா சிவராஜா. மாணவர் தேசிய படையணி நன்னடத்தை அதிகாரி திரு ஈனா செல்வகுமார் பியோ, செக்ரட்டரி பாவனா வனமாலி, கோப்ரல் ஈனா அஜந்தர், கோப்ரல் தானா குருபரம், கோப்ரல் கூனா கஜானன். கூடை பந்தாட்ட சங்கம் பொறுப்பாசிரியர் திரு நானா பிரசாந்தன், தலைவர் பீனா சதீஸ்வரன், செயலர் திரு சனுஷன், பொருளாளர் எம் கபிலன். உளவியல் மேம்பாட்டுக் கழகம் பொறுப்பாசிரியர் திரு நாவண்ணா கூனா மகிழ்ச்சிகரன், தலைவர் கே நிஷாகரன், செயலர் பே தினேசன், பொருளாளர் ஆவண்ணா கரிசங்கர். 28 கழகங்கள் இயங்கிக் கொண்டிருக்கின்றன. பாடசாலை அபிவிருத்தி சங்கம் பாடசாலை அபிவிருத்தி சங்க தலைவராக அதிபர், செயலாளர் திரு கோனா சுரேஷ்கந்தராஜா, பொருளாளர் திரு பாவண்ணா ஜெயலட்சுமராஜா. மேற்படி சங்கம் பாடசாலை அபிவிருத்தி தொடர்பில் கல்வி, பௌதிக வளம் மற்றும் ஏனைய தேவைகளுக்கும் அளப்பரிய சேவையாற்றி வருகிறது. குறிப்பாக ஊழியர் சம்பளம், மின் கட்டணம், தொலைபேசி கட்டணம், மதிய உணவு திட்டம், விழாக்கள் என்பனவற்றுக்கும் வருடந்தோறும் பெருநிதி அளித்து சேவை புரிந்து வருகின்றது. மேலும் மாணவர்களின் போட்டி நிகழ்ச்சிகளுக்கும் கல்வி மற்றும் விளையாட்டு போன்ற நிகழ்ச்சிகளுக்கு கோட்ட வலய மாவட்ட மாகாண தேசிய மட்டங்களுக்கு செல்லும் பொழுது சகல விதமான ஒத்துழைப்பையும் வழங்கி வருவதுடன் மாணவர்களின் திறன்களுக்கு பெரும் பங்காற்றி வருகின்றது. இச்செயற்பாடுகளை நுணுகி ஆராய்ந்து பொருத்தமான நடவடிக்கை எடுப்பதற்கு இச்சங்க உறுப்பினர்கள் தகுந்த ஆலோசனைகளை வழங்கி வருவதும் குறிப்பிடத்தக்கது. ஆசிரியர் கழகம் தலைவர் சோபண்ணா சோதலிங்கம், செயலர் நிஷாந்தன், பொருளாளர் திரு மான அசோக்குமார். கழக ஆசிரியர்களின் நலன்களை பேணுவதோடு அவர்களின் இன்ப துன்பங்களில் பங்கு கொள்கின்றனர். அத்துடன் நிர்வாகத்துக்கு வேண்டிய ஒத்துழைப்புகளையும் வழங்கி வருகின்றனர். பழைய மாணவர் சங்கம் தலைவர் கேப்டன் நாவண்ணா சோமசுந்தரம், செயலாளர் டாக்டர் வை யோகேஸ்வரன், பொருளாளர் திரு மூனா கணேசராஜா. எமது கல்லூரியின் வளர்ச்சியில் பழைய மாணவர் சங்கம் பெரும் பங்காற்றி வருகின்றது. கடந்த காலங்களில் பல பணிகளிலும் பழைய மாணவர்களின் நெறிப்படுத்தி ஒருங்கிணைந்து செயல்பட்டு வருகின்றன. யாழ்ப்பாணம் இந்து கல்லூரி பழைய மாணவர் சங்கம் இலங்கையிலும் இலங்கைக்கு வெளியேறும் பரந்துள்ள பழைய மாணவர் சங்கங்களை ஒன்றிணைத்து ஒரே அமைப்பின் கீழ் கொண்டு வருவதற்கு உழைத்து வருகின்றது. அந்த வகையில் பழைய மாணவர் சங்கத்தின் ஏற்பாட்டில் அன்னையின் மடியில் என்னும் பழைய மாணவர் சங்க நிகழ்வு ஒழுங்குபடுத்தப்பட்டு வெற்றிகரமாக நடத்தப்பட்டுள்ளது. நிகழ்வுக்கு வெளிநாட்டில் வதியும் பழைய மாணவர்களும் வெளிநாட்டு கிளைகளின் சிலவற்றின் பிரதிகளும் வருகின்றனர். அதன் மூலம் பாடசாலை அபிவிருத்தி பணிகளில் கணிசமான பங்கினை பழைய மாணவர் சங்கம் நிறைவு செய்துள்ளது. உள்ளூரிலும் பழைய மாணவர்கள் பல கல்லூரிகளுக்காக உதவிகளை வழங்கி வருகின்றார்கள். அனைவரது ஒத்துழைப்புடன் கல்லூரி தாயின் குன்றாத புகழ் சிறக்க பழைய மாணவர் சங்கம் அயராது உழைத்து வருகின்றது. பாடசாலை அபிவிருத்தி குழு
வலய கல்வி அலுவலர் திரு நாவண்ணா ராஜலிங்கம், பிரதி கல்விப்பணிப்பாளர் இணைப்பாளர் யாழ் வலயம், தலைவர் திரு வி.என். கணேசராஜா, செயலாளர் திரு ஈனா பத்மநாதன், கணக்காளர் பிரதேச செயலம் நல்லூர், பொருளாளர் சீனா சிவராஜா, ஆசிரியர் யாழ்ப்பாணம் இந்து கல்லூரி. கல்வி அமைச்சினுடைய சுற்றுநிலை பிரகாரம் யாழ்ப்பாண இந்து கல்லூரி பாடசாலை அபிவிருத்தி குழு 12/3/2011 அங்குரார்ப்பணம் செய்யப்பட்டது. சுற்றறிக்கையின் பிரகாரம் அதிபர், ஆசிரியர், பெற்றோர், பழைய மாணவர் மற்றும் கல்வி திணைக்கள பதவியில் உத்தியோகத்தர் ஒருவர் என்போர் பாடசாலை அபிவிருத்தி குழுவில் இடம்பெறுவர். அவ்வகையில் அங்குரார்ப்பணம் செய்யப்பட்டு தனது முதலாவது கூட்டத்திலேயே கல்லூரியின் பகுதிய வளர்ச்சிக்கும் கற்றல் செயற்பாட்டுக்கும் ஏற்ற வகையில் நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளது. மேலும் நிதி வசதிகளை பெறுவதற்கான ஆலோசனைகளையும் நடத்தியுள்ளது. எதிர்காலத்தில் ஒரு பலம் வாய்ந்த சங்கமாக இது விளங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. உள்ளங்கழிந்த உவகையுடன் நன்றிகள். தமிழர் தம் கல்விக்கும் தலைமையில் கலையகமாக எங்கள் இந்து அன்னை 121 ஆண்டுகளுக்கு மேலாக அர்ப்பணிப்புடன் மாறிவரும் உலக கல்வி சூழ்நிலைக்கேற்ப இளமை கொண்டார் சிறப்புடன் அரும்பணிகள் ஆற்றி வருகின்றார். அவள் என்றும் புதுப்பொலிவுடன் நாளொரு வண்ணமாக வளர்ந்து வருவதற்கு அன்னையின் மன்னர்கள் இதயத்துடன் துடிப்புடன் செய்நன்றி மறவாது பட்டகடன் தீர்க்க செய்து வரும் பணிகள் அளப்பரியன. அதன் பிரதிபலிப்புகள் இன்றைய பரிசளிப்பு விழாவில் வெளிப்படுத்தப்படுகின்றது. இன்றைய விழாவில் முதன்மை விருந்தினராக எமது கல்லூரியின் பழைய மாணவரும் யாழ் பல்கலைக்கழக புவியியல் துறையின் முன்னாள் தலைவராகவும் இணைப்பாளராகவும் விளங்குகின்ற பேராசிரியர் கார்த்தியேசி கோவாலன் அவர்களுக்கும், அவர் நம் பாரியார் திருமதி கோலாதேவி கோவாலன் அவர்களுக்கும் அவர்களும் கலந்து சிறப்பித்துள்ளார்கள். அவர்களின் மறுவதந்து பரிசுகளை வழங்கி ஊக்குவித்தமைக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் எமது கல்லூரியின் கற்றல் செயற்பாட்டில் அபிவிருத்தியிலும் மாணவர்கள் நலன்களிலும் விளையாட்டுத் துறையின் எனது மைதான விஸ்தரிப்பு திட்டங்களிலும் கண்ணும் கருத்துமாக செயல்படுகின்ற வடமாகாண ஆளுநர் ஜெனரல் சந்திரஸ்ரீ அவர்களுக்கும், பாரம்பரிய கைத்தொழில் சிறு கைத்தொழில் முயற்சி அபிவிருத்தி அமைச்சர் கௌரவ டக்ளஸ் தேவானந்தா அவர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கல்லூரி அன்னையின் அபிவிருத்தி சம்பந்தமாக தேவையானவற்றை யாழ் மாநகர முதல்வர் திருமதி யோகேஸ்வரி பத்மராஜா அவர்களிடம் கேட்கும் உதவிகளை எவ்வித காலதாமதமின்றி உடனடியாக வழங்க நடவடிக்கை எடுக்க உதவி வருகிறார். அவர்களுக்கும் எனது இதயங்கனிந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எமது கல்லூரியின் பழைய மாணவர்களாகிய யாழ்ப்பாண மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் வழங்கி வருகின்ற உதவிகளுக்கும் ஒத்தாசைகளுக்கும் இன்றைய நன்னாளில் நன்றி தெரிவிப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். வடமாகாண கல்வி செயலாளர் திரு ஈனா இளங்கோவன் அவர்கள் பொருத்தமான அறிவுரைகளையும் அறிவுறுத்தல்களையும் வழங்கி வருகின்றார். இன்னும் பூர்த்தியாகாமல் இருக்கின்ற நிர்வாக கட்டிடத்தை விரைவில் பூர்த்தி செய்து வருவதற்கு நடவடிக்கை எடுத்து வருகிறார். அவருக்கும் இன்றைய நன்னாளிலே நன்றி தெரிவிக்கும் வாய்ப்பு வேண்டி மகிழ்ச்சி அடைகிறேன். மாகாண கல்வி பணிப்பாளர், வலய கல்வி பணிப்பாளர்கள், நல்லூர் கோட்ட கல்வி பணிப்பாளர், கணக்காளர்கள் மற்றும் பொறியியலாளர்கள் கல்லூரி அன்பின் மீது காட்டும் கரிசனைக்கும் உதவிகளையும் நினைத்து நன்றி கூறுகிறேன். மேலும் காப்போதா சாதாரண தர பரீட்சையில் தொடர்ந்து 100% சித்தியை நாங்கள் பெற்றுக்கொண்டு வருகின்றோம். உயர்தர காப்போதா உயர்தர பரீட்சையில் சிறந்த சித்தியை பெறுவதற்கும் அர்ப்பணிப்புடனும் தியாகத்துடனும் ஆசிரியர்கள் வழங்கி வருகின்ற தன்னிலமற்ற சேவைகளுக்கும் எமது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் பழைய மாணவர் சங்கத்தினருக்கும், பாடசாலை அபிவிருத்தி சங்கத்தினர், பாடசாலை அபிவிருத்தி குழுவினர் நாள்தோறும் அன்னையின் தேவையறிந்து சேவையாற்றி வருகிறார்கள். அவர்களுக்கும் எனது உடன் கலந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். யாழ் இந்து கல்லூரி பழைய மாணவர் சங்கத்தின் கொழும்பு கிளையினர் கலனி ஆலயனுக்கும் ஆங்கில ஆசிரியத்தின் சம்பளத்தினையும் பராமரிப்பு சேவை கட்டணத்தையும் வழங்கி வருகிறார்கள். அவர்களுக்கும் எனது நன்றிகள். கல்லூரியின் பழைய மாணவரும் பாராளுமன்ற உறுப்பினருமாகிய கௌரவ சரவணவான் அவர்கள் செய்நன்றி மறவார் பண்புடன் தமது சொந்த பணத்தில் 2 லட்சம் ரூபாயை பின்புற மதில் அமைப்பதற்கு யாழ்ப்பாண பழைய மாணவர் சங்கத்தின் ஊடாக உதவியமைக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் சர்வதேச ரீதியாக இயங்குகின்ற பிரித்தானிய இந்து கல்லூரி பழைய மாணவர் சங்கம், பழைய மாணவர் ஒன்றியம் ஆகிய 2 கிளைகளுக்கும், ஆஸ்திரேலியாவின் சிட்னி, மெல்போர்ன் நகரங்களில் இயங்கும் ஆகிய 2 கிளைகளுக்கும், கனடா, ஜெர்மனி, சுவிட்சர்லாந்து, நோர்வே, அமெரிக்கா ஆகிய பன்னாட்டு பழைய மாணவர் சங்க கிளைகளுக்கும் எமது அன்னையின் அபிவிருத்திக்காக உதவி வருகிறார்கள். அவர்களுக்கும் எமது நன்றிகள். அவர்களிடம் அவசிய தேவைகளுக்கெல்லாம் உதவி கேட்கும் போது மனம் சலிக்காது மனம் வந்து கிளைகளினூடாக தனிப்பட்ட முறையிலும் உதவி வருகின்றார்கள். அனைவருக்கும் எனது இதயங்கள் இந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.